Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. இதுக்கு மேல நான் என்னதான் பண்றது? இந்த பல்ப் ஏன் தான் ஃபீலிங்ஸ் புடிச்சுக்க மாட்டேங்குதோ தெரியலையே. நண்பா கசிட்டாராம், இது என்னோட புது கண்டுபிடிப்பு. இந்த பல்ப் இருக்குல்ல, இது கரண்ட் கனெக்ஷனே இல்லாம நல்லா எரியும்பா. ஆனா நான் இத ஹியூமன் ஃபீலிங்ஸோட இணைக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் நினைச்சா இது எரியணும், அப்படியே அவன் நினைச்சா இது அணையணும். ஆமா நண்பா, நினைச்சதும் நடக்கணும். ஆனா இது ஹியூமன் ஃபீலிங்ஸுக்கு சேரவே மாட்டேங்குது. நீ சொல்லுப்பா, என்ன பண்ணலாம்? இதை எப்படி பண்றது சொல்லு. கஜா கஜா, ஒருவேளை நீங்க ரொம்ப டயர்டா போயிட்டீங்கன்னா இந்த வாழைப்பழத்தை சாப்பிடும். வாழைப்பழம் சாப்பிட்டா உடம்புக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும், மூளை நல்லா வேலை செய்யும். சாப்பிடியாயோ, தோலை விட்டுரு, பழத்தை சாப்பிடு. என்னடா இது, இந்த பல்பு என் தலையில இப்படி ஃபிட் ஆயிடுச்சு. இதை எப்படியாவது எடுத்து விடுறாங்க. என் உயிருக்கு உயிர் நண்பா, உடன் பெறுவா சகோதரா, சொல்றத கேளுப்பா. இந்த பல்பு இப்போ நினைச்ச உடனே வெளியே வராது. கஜா கஜா, உங்களுக்கு பல்பு கழட்ட தெரியலனா கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி பல்பை கழட்டுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட்டார்ல எப்படி கழட்டணும் பாருங்க. ஏய் இல்லையா? ஓ புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு. என்ன பண்றாங்க? ஏற்கனவே தலையில பல்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கா, நீ வேற அடிக்கிறதுக்கு கம்ப எடுத்துட்டு வர சோம்பேறி. அட கசிட்டாராம், என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் வெற்றி அடைஞ்சிருச்சுப்பா. அட நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்ப்பா. இந்த பல்பு மோட்டோவோட எமோஷன்ஸோட சேர்ந்துருச்சு. அவன் அழுதா இந்த பல்பு எரிய ஆரம்பிக்குது. அங்க பாருப்பா. மோட்டோ என் உயிருக்கு உயிர் நண்பா, அங்க பாருப்பா, அங்க பாரு. என் எக்ஸ்பெரிமெண்ட் வெற்றி அடைஞ்சிருச்சுப்பா. நண்பா, நீ எவ்வளவு வேகமா அழறியோ அதே வேகத்துல இந்த பல்போட வெளிச்சமும் அதிகமாகுதுப்பா. வா நண்பா, என்ன ஒரு வாட்டி அணைச்சுக்கப்பா. வாப்பா. பூசணிக்கா மண்டையாடிய கிட்டே வராதரா, அப்படியே தூரமா நில்லு. என் தலையில பல்பு எரியுதுடா. பத்துல ஏதாவது பண்ணி என்ன காப்பாத்துக்கடா. இந்த பூசணிக்கா மண்டைய கண்டிப்பா காப்பாத்த மாட்டான். யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. வாடா போலாம். அட மோட்டு, இந்த வெளிச்சம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கே. கொஞ்ச நாள் கழிச்சு என் பொண்ணுக்கு கல்யாணம். அவளோட கல்யாண ஊர்வலத்துல குதிரைக்கு முன்னாடி நீ போய்கிட்டே இரு. என்ன புரியுதா? எங்களுக்கு செலவு மிச்சம். பாத்தியாடா, கல்யாண வீட்டுக்கெல்லாம் என்ன லைட் பிடிக்க சொல்லி கூப்பிடுறாங்கடா. என் நிலைமைய பாத்தியாடா. வந்துடுறா வந்துடுறா, எல்லாம் திறந்துக்கிட்டு வராங்கடா. வந்துடுறா. நிலைமைய பாருங்க, எதுக்காக என் கண்ணுல நீ டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு இருக்க சொல்லு. அறிவு இருக்கா உனக்கு? இது டார்ச் லைட்டா? இது பல்புடா, மண்டப்பையில பல்பு. பல்பு பூசணிக்கா மணியை தலையில பிக்ஸ் பண்ணிட்டான். இதை எடுக்க முடியல. நீதான் ஏதாவது ஒரு வழி பண்ணி அதை காப்பாத்தணும். பிளீஸ் என்ன தலையில இருந்து பல்பை எப்படியாவது எடுத்து காப்பாத்திருங்க. பிளீஸ் திங்கல் சார், பிளீஸ் காப்பாத்துங்க. நான் எந்த அளவுக்கு அழுகுறனோ, எந்த அளவுக்கு வருத்தப்படுறனோ, அந்த அளவுக்கு இந்த பல்பு ரொம்ப பிரகாசமா எரியும். அந்த பூசணிக்கா மண்டையா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ அம்மா, ஓகே ஓகே ஓகே, இந்த லைட் ஆஃப் ஆயிடும். இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் தப்பான ஆளுங்க கூட சரியான ஐடியா தான் கொடுக்குறாங்க மோட்டோ உனக்கு. இப்போ சரி மோட்டோ, அழுகிறத நிறுத்து.
அத பாவி பத்துலு, நீ என்ன தப்பான ஆளுன்னு சொல்லிட்ட. நான் உன்னை சும்மா விட போறது இல்ல. சாரி சிங்கம் சார், வெரி வெரி சாரி. மோட்டோ சிரிக்க வைக்கிறதுக்காக என்னென்னமோ சொல்ல வேண்டியதா ஆயி போச்சு சார், தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப அவனோட வெளிச்சமா குறைஞ்சு போச்சு. இந்த நேரத்துல அவனை சரி பண்றதுக்கு ஏதாவது வழி இருந்தா யோசனை பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார், கெஞ்சி கேக்குறேன். டாக்டர் ஜட்கா, ஆமா சிங்கம் சார், ஆமா. நான் தேடிக்கிட்டே தான் இருக்கேன். அந்த பல்பை எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும் சார். ஆனா அது வரைக்கும் நீங்க மோட்டுவை சிரிக்க வச்சுக்கிட்டே இருங்க சார், ப்ளீஸ். சரியா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நாம கொள்ளையும் அடிக்கல, எந்த பேங்கையும் திருடல. ஒருவேளை நாம திருடாம இதே மாதிரி வீட்டுல அமைதியா உட்காந்துட்டு இருந்த நம்மளுடைய ரெputation என்ன ஆகுறது? நம்ம மார்க்கெட்ல நம்மளோட பேர் என்ன ஆகுறது? ஒரு பழமொழியே இருக்கு, திருட திருடிதான் சாகணும், கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாகணும். அதுக்காக தான்டா சொல்றேன், இன்னைக்கு நாம 3 பேரும் ஃபுர்ஃபுரி நகர கொள்ளை அடிக்க போறோம். நீங்க பவர் ஹவுஸ் ரூம்ல இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரை ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி நீங்க நிறுத்திட்டீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த ஃபுர்ஃபுரி நகர இருட்டுல இருக்கும்டா. நான் இந்த சிட்டியை ஃபுல்லா வாஷ் அவுட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஜான் ஆயிடுவாண்டா. ஜான் ஆயிடுவாண்டா, ஜான். என்னோட பொருட்கள்லாம் எங்க போச்சு? ஆகா போச்சு, கொலைக்காரங்க வந்துட்டாங்களே. ஏய், அவனை பிடிக்க விடாதீங்க. பணம் நகை எல்லாம் போயிடுச்சு. என் வீட்டை கொள்ளடிச்சிட்டான். ஹலோ ஹலோ சிங்கம் சார், எங்க டைமண்ட்லாம் திருட்டு போயிடுச்சு சார். சிங்கம் சார், என் வீட்ல யாரோ வந்து கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. சிங்கம் சார், எங்க பேங்க் கொள்ளடிச்சிட்டாங்க. என்னது ஏதோ வரே. ஐயோப்பா பத்துலு, நீ எங்க இருக்க? சீக்கிரம் ஓட்டுவ கூப்பிடு. அப்படியே அந்த லைட் ஆன் பண்ண சொல்லு. நகரத்துல பவர் பூரா கட் ஆயிடுச்சு. எல்லா இடத்துலயும் கொள்ள அடிச்சிட்டு இருக்காங்க. ஏதாவது பண்ணு, சீக்கிரம் 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 சீக்கிரம். மோட்டு என் நண்பா, இப்ப நீ பயங்கரமா அழணும்பா, பயங்கரமா அழணும். அப்பதான் இந்த சிட்டி பூரா வெளிச்சமாகும்பா. அழுப்பா, அழு. இந்த ஜோக்கு நல்லா இருக்கடா பூசணிக்க மாட்டேயா, எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. கஜா கஜா, என்ன மோட்டோ அழ சொன்ன திருச்சி நிக்கிறேன், பல்பு பீஸ் போயிச்சா? நீங்க சொன்ன ஜோக்க கேட்டா சிரிப்பு வரவே, பின்ன அழுகையா வரும். எனக்கு அழுகையா வர மாட்டேங்குது, நல்லா சிரிப்பு தான் வருது. அடே மோட்டோ, சிரிக்காம அழுவே, சீக்கிரம் ஏதாவது பண்ணிடா. இந்த ஊரு இருட்டாயிடுச்சு, அதை சாதகமா பயன்படுத்த களவாணிங்களே ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டாங்களா? பத்துல மணியா, இதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? போய் அந்த சிங்கத்துக்கிட்ட சொல்லுடா, அந்த திருடனை பிடிக்க சொல்லி. என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா வெட்டியா. ஐடியா, மோட்டோட பழைய ஞாபகங்கள் எல்லாம் கிளறி விட்ட பையன் தன்னால அழுதுட்டு போறான். என்ன நான் சொல்றது? மோட்டு, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு வாட்டி நீ பஸ் மேல இருந்து கீழே விழுந்தல்ல, அப்ப உனக்கு எவ்வளவு அடிபட்டுச்சுப்பா, இல்ல? அத நினைச்சா எனக்கு இப்ப கூட சிப்பு சிப்பா வருது. மோட்டோ விடுங்க நண்பா, நீங்க என் கூட வாங்க. வெளியே போய் ஜானை பிடிக்க எதனா ஏற்பாடு பண்ணுவோம், வாங்க. இந்த மோட்டு நமக்கு உதவி பண்ண மாட்டான்பா. எல்லாம் மண்ட பயலுகளா இருக்கடா, என்னையும் உங்க உதவிக்கு கூட்டு போங்கடா. நான் வந்தா ஹெல்ப் பண்ணுவேன்ல. எனக்கு அழுக வர மாட்டேங்குது, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அழுகுறடா, ஏதாவது ஒன்று பண்ணணும். நான் என்ன பெரிய ஏரியா? கண்ணை திறந்த உடனே அப்படியே கொட்டுறதுக்கு இந்த சம்பரமாக ஏரியா இல்ல புழல் ஏரியா? கரகத்தை தூக்கி தலையில வச்ச மாதிரியே வர. கஜா கஜா, பத்துலோ எங்கயா போனா? பத்துலோ காணாம போயிட்டானப்பா, எங்க போனா தெரியலையாப்பா, எங்க தேடுங்கோ. அட, அவன் எங்க போனான்னு எனக்கு எப்படிப்பா தெரியும்? இந்த இருட்டுல ஏதாவது பள்ளத்துல விழுந்திருப்பான், இல்ல ஏரியில விழுந்திருப்பான், இல்லனா ஏதாவது வண்டியில ஆக்சிடென்ட் ஆயிருப்பான். ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம மோட்டு தான்ப்பா. ஆமா, ஏன்னா நம்ம மோட்டு தான் வெளிச்சத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே. என்னடா சொல்ற பூசணிக்கா மாட்டேன்? ஐயா, பத்துலோ எங்க போயிட்டான்? பத்துலோ நண்பா, பத்துலோ பத்துலோ எங்க போனானே தெரியலையே. அவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது, அவனுக்கு ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகாது. டேய் பத்துலு மண்டையா, எங்கடா போன? பத்துலு உன்னை தேடி வந்துகிட்டே இருக்கேன்டா.
மேன் லைட் டிரான்ஸ்ஃபார்மர் நீ சரியா ஆஃப் பண்ணலையா இந்த பயங்கரமான வெளிச்சம் எங்க இருந்துடா வருது எனக்கு என்ன தெரியும் பாஸ் நான் லைட் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன் லிவர் இப்ப கூட கீழே தான் இருக்கு சிங்கம் சார் ஜான் 3வது தெருல கூட்ட வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கான் ஓகே The name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது ஏன் பாசிபிள். பத்துலு என் உயிர் நண்பா பத்துலு எங்கடா சொட்டமான கூசுதியா, யோ. சோறு விட்ட விட எங்கடா போன பத்துலு காணாம போயிட்டா என் பத்துலு என் நண்பன் என்ன விட்டு போயிட்டா என் நண்பனை பிரிச்சுட்டு இனிமே அவவா பத்துலு வந்துட்டியாடா சோம்பேறி எங்கடா போன உன்னை காணாம நான் தவிச்சு போயிட்டு எங்க போனேன் எங்கேயும் போல மோட்டோ இங்கதான் இருட்டுல சுத்திக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலைடா நீ கிடைச்சிட்ட என் பூசணிக்கா மாட்டியா என் தலையில இந்த பல்பு எப்படா உடைஞ்சது சொல்லு அட மோட்டு என்னோட நண்பா பத்துல தொலைஞ்சு போனதுல உன்னோட எமோஷன்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சுப்பா அதனால பல்பு ஓவர் சார்ஜ் ஆகி வெடிச்சு உடைஞ்சு போயிடுச்சுப்பா Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.